வாலிபத்தி மன்மதன் ராத்திரியில சந்திரன். எதுக்கு இந்த சோப்பு டப்பா அப்படி துள்ளி குச்சிருந்தான்? ரொம்ப குசியாகிறானே, என்ன மேட்டரா இருக்கும்? டேய் நான் குச்சி, எதுக்குடா இப்ப தாவி தாவி குச்சிருக்கிற? என்ன ஜாலியாகிற? என்ன மேட்டரு? என்ன விஷயம்? வாங்கண்ணா வாங்க. அது ஒண்ணு இல்லைண்ணா, நான் நேற்று ஏரி வேலைக்கு போனேன்னா அது ரொம்ப ஜாலியாகுது, அதனாலதான் குசியா ஆடிக்கிறேன். இல்லையா, உலகத்துல ஒரே ஒரு வேலை தான் கஷ்டமான வேலை, அதான் 100 நாள் குட்ட வேலை. ஏரி வேலைக்கு போறியா? ஏரி வேலைக்கு தானே போறேன், ஏதோ ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி இவ்வளவு ஜாலியாகிற? சரிண்ணா, ஏரி வேலைக்கு போறதுன்னு சொல்லேண்ணா. நம்ம ஊதாண்ட நிறைய ஆண்டிங்க பிகடியாங்குதுங்கண்ணா. இங்க நம்மள வீட்டுல இருந்தா திரும்பி கூட நம்மள பாக்காதுங்க. இப்போ நம்ம ஏரி வேலைக்கு போறோம்ல, அங்க நிறைய ஆண்டியும் பிகரும் வருதுங்கண்ணா. நம்மள பார்த்து நிறைய சைட் அடிக்குதுங்க, நம்ம கிட்ட வந்து வந்து பேசுதுங்கண்ணா. நல்லா கடலையை போட்டுக்கங்க, காசு சம்பாதிச்சுங்க, நல்லா ஜாலியா மஜா வருதுங்கண்ணா. 100 நாள் வேலைக்கு சிக்கடி 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 சிக்கடி. ஏண்டா ஏரி வேலைக்கெல்லாம் 1000 தானே அதிகமா போயிருக்குதுங்க, அதுல என்ன ஒரு ஜாலி இருக்குது? பல்லு போன கேள்விங்க தான் அங்க இருக்குது. இதுக்கு எதுக்கு இப்படி பலகாரத்தை பார்த்த மாதிரி துளி துளி குச்சிருக்கிற? அந்த வேலைக்கு போற ஆளுகளை பாத்திருக்கீங்களா? அடுத்த அம்மாவாசியில போறது, அடுத்த பௌர்ணமியில போறதுக்கு அப்புறம் அவங்க அட்டையை போட்டு கொடுத்து அதே போங்கண்ணா. அது உங்க காலத்துல, எங்க காலத்துல இப்போ ஆண்டிக்கு தானே நிறைய வருதுங்க. அதுவும் நல்லா ஆண்டிக்கு பல்லுங்கண்ணா, சூப்பர் பிகருங்கண்ணா. அதுங்களை பார்த்தா நமக்கு வேலை செய்ய கூட கஷ்டமா தெரியலண்ணா. நல்லா கடலையே போட்டுக்கண்ணா, நல்லா போயிட்டு போக்கா ஜாலியா இருக்குதுண்ணா. ஆஹா, ஜம்முன்னு இருக்குது கும்முன்னு இருக்குதா? ஆஹா, ஓ எங்க காலம். ஆமா, நான் அப்படியே தியாகராஜர் பாகவதர் காலம் பாரு. எங்க காலத்துல என்ன பாவம், அவங்களே காசு இல்லைன்ட்டு வருமானத்துக்காக ஏதோ பல்லு போன ஆயால இருந்து குடும்ப பிள்ளைங்கலாம் அங்க போயிருக்கிறாங்க. நீ என்னடா அங்க போய் உக்காயினா அவங்களை டாவ் அடிக்கிறது, சைட் அடிக்கிறதுமா, பலான வேலை கில்மா வேலை தான் பண்ணிக்கிறியா நீ? ஆஹா, இந்த மேட்டர் அவங்களுக்கு தெரியுமா? அண்ணா, நம்மளே அதுங்க கிட்ட போனோம், அதுங்களே வழிய வந்து நம்ம மேல வந்து போயிடுங்க. நம்ம அவ்வளவு அழகா இருக்கிறோம்ல, அதுங்க ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, அதுங்களே வழிய வந்து பேசுங்க. மானே நான் சொல்ல முடியும், நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அது எப்படி அண்ணா அதுங்களுக்கு தெரியும்? சரி, ஒருவேளை இப்ப நான் அதை சொல்லிட்டேன், ஆனா ஏன் அப்படி பண்ணீங்க? நல்ல உயிருக்கு உயிரான பழக்கம் சொல்லி என்ன உண்மையை சொன்ன, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? டேய் இவ்வளவு நேரம் நீ பேசணும்ல, இதெல்லாம் வந்து இந்த மோதிரத்துல இருக்கிற கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கேமரா மோதிரம் புரியுதா? நீ பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் கிட்ட இதை போட்டு காட்டுறேன். இந்த கேமாரி போய் இந்த வேலை பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான்னு போட்டு காட்டணும் வச்சுக்க, உன்னை நிக்க வச்சு உரின்னு உரிச்சிருவாங்க. ஜாலி அவனுக்கு, வாணி பத்தி மன்மதன் நீ ராஸ்கர். போட்டு காட்டுமா? போய் உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, என் சந்தோஷமா போய் போயிடுது. அப்ப நான் சொல்லத்தெல்லாம் நீ கேட்கணும், புரியுதா? ஐயோ ஐயோ, இவங்கிட்ட போய் சொன்னீங்க. சரி, என்ன உன் கண்டிஷன் சொல்லி சொல்லிருந்தா? அப்படிவா வலிக்கு. ஏரி வேலைக்கு போனா அந்த ஆயாங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் நீ கொடுக்க கூடாது. அது இல்லாம ஆன்டிங்களை பார்த்து மகம் கொடுத்து பேசவே கூடாது. அதுங்களே உங்கள்கிட்ட பேச வந்தாலும் நீ ஒதுங்கி தள்ளி தள்ளி போகணும், புரியுதா? இந்த கோக்குமாக்கு வேலை, கிடக்கு மடக்கு வேலை எல்லாம் நீங்க வச்சு கூடாது. சரிண்ணா, இவன் என்ன தெரிய போறிய, இனிமே சரி சொல்ல வேணாம். சரிங்க. ஏய், என்ன குசுன்னு பேசுற? நான் கடுக்க மாட்டேன். மறுபடியும் இந்த ஜில்கா வேலை எல்லாம் பண்ணலான்னு பாக்குறியா? அவனை ரெக்கார்டு இருக்குது, போட்டு காட்டிட்டு வச்சுக்கோ, கும்பிடுவாங்க. நான் பாத்துக்கோ. எவ்வளவு சம்பாதிப்ப டெய்லி? அங்க 200 ரூபாய். 200 ரூபாய் வாங்குறல, அந்த 200 ரூபாய் எனக்கே நேற்று கொடுத்துட்டு போயிடும், புரியுதா? என்னது 200 ரூபாய் உனக்கே கொடுத்துருந்தோமா?